ஒரு காரியத்தில், ஒரு ஆசீர்வாதத்தில் அப்படியே செட்டில் ஆகிட்டோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். என்ன தேவையோ அந்த தேவையை ரிசீவ் பண்ணோன்னே அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. கையை கட்டியாச்சு, அதான் இப்போ முடிஞ்சிருச்சு, அதான் வந்துருச்சு, அவ்வளோதான். திருமணம் ஆகிற வரைக்கும் அங்கும் இங்கும் ஆலயத்திற்கும் அதுக்கும் இதுக்கும் போகிறது. திருமணம் ஆன முடித்தோன்னே சிலர் அப்படியே செட்டில் ஆயிரும். நல்ல ஒரு திருமணம், ஏற்ற துணையை கொடுத்துட்டாங்க பிரதர், எங்கே நேரமே இல்லை. ஆமென். அநேகருடைய வாழ்க்கையில் அதான் பிரச்சனை. செட்டில் ஆயிட்டோம். இங்கே அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆலயத்தை கட்ட வேண்டியவர்கள், ராஜ்யத்தை கட்ட வேண்டியவர்கள், ஆலயத்தை கட்ட வேண்டியவர்கள், தங்களுடைய வீடுகளை குடியிருக்கும்படி கட்டிக்கொள்ளுகிற காலம் இதுவோ? கேள்வி கேட்கிறாரு கர்த்தர். உங்க வாழ்க்கையில் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு என்னங்க செஞ்சிருக்கு? நீங்க சொல்லுவீங்க, நான் என்னுடைய வருமானத்திலிருந்து 10ல் 1 தரேங்க, தெரியுங்களா? 10ல் 1 தரேன். அதே இப்போ நிறைய பேருக்கு தசமபாகம் கொடுக்கறதுலே திருப்தியாயிடுச்சு, அவ்வளோதான். பிரியமானவர்களே, நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், இதெல்லாம் செய்யணும். ஆலயத்தை கட்டியிருக்கீங்க, மிஷனரியை தாங்குறீங்க, தசமபாகம் கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் நீங்கள் ஆண்டவருக்காக செய்ய வேண்டும் என்று உங்களிடத்திலே கர்த்தர் ஏவின, உண்டாக்கின, உணர்வூட்டின ஏதேனும் ஒன்றை செய்யாமல் விட்டு விட்டீர்களோ? யோசித்து பாருங்க.